Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் கேண்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரு இஃப்டர் ரெசிபியும் கூட. நோன்பு டைமில் முஸ்லீம்ஸ்கள் சாப்பிடக்கூடிய அந்த ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. இதுவும் ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் கூட. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். மதுரையில் இந்த ரம்ஜான் மாதத்தில் ரொம்பவே ஃபேமஸாக விற்கக்கூடிய சிக்கன் கேண்டி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் யாருன்னா இஸ்லாமியர் நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு அட்வான்ஸாக ரமலான் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கேண்டி ரெசிபிக்கு முதல்ல நாம் ப்ரெட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட்டு இது போல் கொஞ்சம் தடிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ப்ரெட்டுனா நம்மளுக்கு கேண்டி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது போல் ப்ரெட்டை நீங்கள் இது போல் சின்ன கிளாஸ், உங்கள் வீட்டில் கிளாஸ் அப்படிலாம் இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி இதெல்லாம் இருந்ததுன்னா சின்ன சைஸாக எடுத்துகிட்டு இதை போல் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்ல, நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நிலா ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ண மிச்சம் இந்த துண்டுகளை தூக்கி போட்டுடாதீங்க. இதை அப்படியே நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக எடுக்க போகிறோம். இப்போ இதே போல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நாம் ப்ரெட் க்ரம்ஸாக மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ப்ரெட்டோட அந்த துண்டுகள்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். நம்மளுடைய ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் ரெடிமேடாக வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் இதை கட் பண்ணுறதுனால வேஸ்ட்டாக போகும், அதனால் நான் ப்ரெட் க்ரம்ஸாக அதை ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. எலும்புலாம் இல்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. இது நான் செய்கிறது ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த போன்லெஸ் சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெசிப்பியில் ஃபில்லிங் வச்சு செய்கிறதுக்கும் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்ஸியில் அடித்து எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண போகிறோம். இது கூட இன்னும் நாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு கலரும் கொடுக்கும். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலாம், நீங்கள் முட்டை கூட இதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதே காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்டிக். இது கடைகளில் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான். இந்த குச்சி ஐஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு. இது ஒரு செட்டாகவே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வரப்போகிற சம்மர் சீசனில் நம்மளுக்கு ஈஸியாக அது ஹெல்ப் பண்ணும் ஐஸ்கிரீம்லாம் செய்கிறதுக்கு. அந்த ஸ்டிக் தான் 10 எடுத்திருக்கேன். இப்போ பஜ்ஜி மாவு அந்த இது ரெடி ஆகிடுச்சு, ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட் பீஸை எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. இது நடுவில் நாம் அந்த சிக்கன் ஃபில்லிங்கை வைக்கலாம். நம்ம சிக்கன் ஃபில்லிங் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு நடுவில் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபில்லிங் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நாம் அந்த ஐஸ் குச்சை நடுவில் வச்சிடலாம். இந்த ஐஸ் ஸ்டிக்கு இது போல் நடுவில் நான் நல்லா கொஞ்சம் அழுத்தி வைங்க, அப்போ தான் அது நல்லா பிடிச்சிக்கும். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் பீஸை வச்சு நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இது போல் 2 கை வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த ஃபில்லிங் வெளியே வரக்கூடாது. இப்போ அடுத்ததாக நம்ம அந்த மைதா மாவு பஜ்ஜி பதத்துக்கு மிக்ஸ் பண்ண சொன்னோம் இல்லைங்களா, பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதில் டிப் பண்ணிக்கலாம்.
இதை போல் டிப் பண்ணிக்கோங்க. இந்த ஓரங்களெல்லாம் வரலன்னா நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு கூட லைட்டாக அப்படியே வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க இது போல். இப்போ இதையும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததான் நாம் பிரெட் க்ரம்ஸில் வந்து இதை வந்து புரட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ நான் பிரெட் க்ரம்ஸில் வச்சுட்டு நல்லா வந்து டிப் பண்ணி நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து கோட்டிங் கொடுங்க. அந்த மைதா மாவு வந்து தெரியாதபடிக்கு, அதே டைமும் உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கும் வெளியே வரக்கூடாது. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதே போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 5 பீஸ் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நம்ம வடைலாம் பொரிப்போம்ல, அதே போல் தான். இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து பொரித்து எடுக்கணும். பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேம் அப்படின்லாம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பொரித்து எடுக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து குக் ஆகிடும். அப்போ வந்து கருப்பாகிடும், தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றதுக்காக நீங்கள் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நல்லா இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம் அப்பப்போ இது போல் எண்ணெய்கள் எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கேண்டி. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபின்னு எடுக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே போல் நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொன்று பொரிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் கேண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது, ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபீஸும் இருக்குது. தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எண்ட்லேயும் தரேன், செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் இஸ்லாமியர் நண்பர்கள் அனைவருக்குமே ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis. Thanks for watching.